வந்து ராகுல் காந்தியும் ஆதவர்ஜனாவும் வந்து சந்திச்சிருக்காங்க, கூட்டணி குறித்து பேசியிருக்காங்க. தாவேக்காங்கிற ஒரு கட்சியை அனாதையாக விடப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கு. இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை பண்ணுவோம். அவங்கள்ட்ட அதிகபட்சமாக இருக்கிறது என்ன இருக்கு? ஐடி விங்கி வச்சிருக்கானுங்க. இதை வச்சு என்ன பண்ணுவோம்? 4-5 சேனலுக்கு பெய்டு நியூஸை கொடுத்து கிளப்பி விடுங்க. நாங்கள் திமுக நிறைய செஞ்சுருக்கோம், இந்த டைம் வந்து திமுக எங்களுக்காக செய்யணும். இல்லை, இந்த தேர்தல் எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த முறை 4 முனை போட்டியார் 1000 ஓட்டு கூட இந்த முறை வந்து நீங்கள் எந்த பக்கம் மாறும். பாஜக ஒட்டுமொத்த தன்னுடைய அதிகாரத்தையும் இங்கே பயன்படுத்தும். தேர்தல் ஆணையம், கூட்டணி கட்சிகள், பணபலம், திமுக தரப்பிலிருந்து இவ்வளோதான் 27, 28 அதிகபட்சமாக +1. ராகுல் காந்திகிட்ட கொடுத்து இந்த டேட்டாஸை கொண்டு போய் வச்சு இந்த பக்கெட்டில் அவருக்கு அதிகமாக இருக்குது, இந்த கோப்பையில் அவருக்கு அதிகமாக இருக்குது, நீங்களாம் ஒரு கணக்கு போட்டு எப்படியாவது வந்து நம்ம வந்து தாவேகா கூட போகணும்னு ஒரு முயற்சி. தாவேகா கூட போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா காங்கிரஸ் 2வது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அது நடக்கிறதுக்கு மிக மிக அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சார், திமுக கூட்டணி முறிந்தது அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ செய்திகள்லாம் பார்க்க முடியுது, ஹைதராபாத்தில் வந்து ராகுல் காந்தியும் ஆதவர்ஜனாவும் வந்து சந்திச்சிருக்காங்க, கூட்டணி குறித்து பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் பார்க்க முடியுது. என்ன நடக்குது? ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, உள்ள எப்படியாவது கூட்டணி பிரிஞ்சு காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படிங்கிற விளக்கை நோக்கி போகணுன்ற வேலையை காங்கிரஸ்குள்ள இருக்கவும் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி, ஹைதராபாத்தில் மீட்டிங், அன்ஃபாலோ செய்தார் ராகுல் காந்தியை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இது எதுவுமே துளியும் உண்மை கிடையாது. இது பரப்பப்பட்ட தாவேகாவினுடைய ஐடி விங்கிலிருந்து, ஆதவர்ஜனாவுடைய கம்பெனியிலிருந்து பரப்பப்பட்ட போலி செய்தி. ஆதவர்ஜனா போய் சந்திக்கல ராகுல் காந்தி, எதுவுமே நடக்கலைங்கிறது நான் சொல்லலை. அந்த கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி டெல்லியில் அவர் பேசிகிட்டு இருக்கார். இப்போ டெல்லியில் அகில இந்திய தலைமையோடு அங்கே இருக்கிறார், டெல்லியில் இருக்கார். டெல்லியிலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. நாங்கள் அந்த மாதிரி நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாங்கள் பேசலை அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு தொடர்ந்து தாவேகா கூட கூட்டணி யாருமே வரல. தமிழ்நாட்டில் தாவேகாங்கிற ஒரு கட்சியை தனித்து விடப்பட்டாங்க, தண்ணி தெளித்து விடப்பட்ட கட்சி, அனாதையாக விடப்பட்ட ஒரு கட்சியாக மாறி இருக்கு. எந்த கட்சியும் இதுவரைக்கும் கூட்டணி இல்லை. இப்போ கூட்டணி இல்லாத என்ன பண்ணுவானுங்க? புறமையில் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் நல்ல சட்டை போட்டிருக்காங்க, நமக்கு நல்ல சட்டை கிடைக்கலன்னா அந்த சட்டையை பிடிச்சி கிழிக்கி விடுறது, இது பண்ணி விட்ற வேலையை பண்ணுவாங்க, கிழிக்கிற வேலையை பண்ணுற வேலையை தான் இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை பண்ணுவோம். அவங்கள்ட்ட அதிகபட்சமாக இருக்கிறது என்ன இருக்குது? ஐடி விங்கி வச்சிருக்கானுங்க. இதை வச்சு என்ன பண்ணுவோம்? 4-5 சேனலுக்கு பெய்டு நியூஸை கொடுத்து கிளப்பி விடுங்க. கிளப்பி விட என்ன ஆகும்னா, காங்கிரஸ் இருக்கக்கூடிய 2 நிர்வாகிகள் உண்மை நம்பி, திமுக இருக்கக்கூடிய 2 நிர்வாகிகள் உண்மை நம்பி அதை வந்து ஒரு மாறி மாறி சண்டை போட்டால் இதனால் ஒரு பிரச்சனை வந்துடாதா, இதனால் ஒரு கோபம் வந்துடாதா அப்படிங்கிற நரேஷன் செட் பண்ணுது. நீங்கள் சொன்னது பிறகு நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்தோம். அப்படி ராகுல் காந்தி யாரையுமே ஃபாலோ பண்ணல. அவங்க குடும்பத்தில் இருக்க 4 பேர் தான் மொத்தத்துக்கு ஃபாலோ பண்ணியிருக்காரு. ராகுல் காந்தி அன்ஃபாலோ பண்ணாங்கிறதெல்லாம் இவங்களுடைய அறிவுக்கு அவ்வளோதான் எட்டும். எதை யோசிச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளவு சில்லியாக ராகுல் காந்தி இருப்பார். சோசியல் மீடியாவில் தான் அவங்க முழு கட்சியுமே நடக்குது. ஆமாம், அன்ஃபாலோ பண்ணாரு, லைக் போட்டாரு, கமெண்ட் போட்டாருங்கிறது தான் ஒரு கூட்டணியே நினைக்கிறாங்க. எங்களுடைய அதிகபட்ச அறிவு எப்படி இருக்குன்னா, கூட்டணி முறிவுன்னு அன்ஃபாலோ பண்ணிடுவாங்க. அடே, இதுக்கு பெரிய கூட்டணிக்கு 2 குழு போடணும், 2 தலைவர்கள் பேசணும், அதுக்கு பக்கம் தொகுதி பங்கீட்டு இருக்கு. 2 மாசமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, கூட்டணி முடிஞ்சிருச்சு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சோசியல் மீடியா தான் உலகமே, கட்சியே சோசியல் மீடியாவாக நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அண்ணாமலை கூட பேசியிருக்காருல்ல சார். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ராகுல் காந்தி அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களோட பிறந்தநாளில் வந்து பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்களா இப்போ பை ப்ரோ, ராங் ப்ரோ அப்படின்லாம் சொல்லி அண்ணாமலையும் கேட்டிருக்காரு. இல்லை, காங்கிரஸ்குள் ஒரு சிறு குழப்பம் இருக்கிறதுங்கிறது உண்மை, மாற்று கருத்து கிடையாது. காங்கிரஸ் வைக்கக்கூடிய டிமாண்ட் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதிகப்படியான சீட்ஸ் அப்படிங்கிறத ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அதற்கு என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். அதுக்கு ஒரு 2 கார்டு போட்டாச்சு. அதுக்கு போட்டதுக்கு பிறகு தான் வேணுகோபால் பேச வர்றார். அதுக்கு போட்டதுக்கு பிறகு தான் கிரிஜோடங்கர் பேச வர்றார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அப்போ காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அந்த டேக்லைன் எடுத்தாங்க. இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னென்னா, சீட்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா 28 சீட் போன முறை 25 சீட் கொடுத்தாங்க. இந்த முறை அவங்க கேட்குறது, திமுக தர்றேன்னு சொல்கிறது 28+1, 28 சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர்கள், ஒரு ராஜ்யசபா. அந்த ஒரு ராஜ்யசபாவும் இந்த டேமில், அடுத்த டேம், இந்த டேம் 4 இருக்குது, அது ஒன்று இது கொடுக்க வேண்டியது தேமுதிக கொடுக்க போகிறாங்க. மிச்சம் 3 வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு போட போகிறாங்க. அடுத்த டேம், அடுத்த வருஷம் வந்து ஒரு சீட் காலி ஆகிறதுல உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்துரும். திமுகவை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி கொடுத்துருவாங்க. மக்கள் நீதி மையம் கொடுத்தாங்க, அது மாதிரி நிறையா கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு அந்த மாதிரி ஹானரபுளாக பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம வந்து 28 சீட், முதல்ல 25 நின்னீங்க, 28 தர்றோம், ஒரு ராஜ்யசபா தர்றோம். அப்படி கணக்கு பார்த்தாலுமே 32 சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டு தான் ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கணும். அப்படி பார்த்தா அவங்க அந்த 32 இப்போயும் வந்த மாதிரி இல்லை, 25+32 அவங்க 50க்கு மேலே வருது.
அந்த கணக்கு பார்த்தா. அப்போ போன முறை வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் பொது தேர்தலை சந்திக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 60-40 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் போன முறை 10 நாடாளுமன்ற தொகுதிகள் கொடுத்து 10மே ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சிக்கு 99 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. ஒரு உறுப்பினர் பப்பு யாதவ் தனியார் ஜெயிச்சு வந்து சேர்ந்தார், 100 ரவுண்ட் ஆச்சு. அந்த 99ல் 10 தொகுதி வந்து 10 நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அதுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் செய்த உழைப்பு வேலை காங்கிரஸுக்கு இன்றைக்கி எங்கே இருக்குது அங்கே இருக்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ காங்கிரஸ் கட்சி நாங்கள் வளர்க்க வேண்டாமா, தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டாமான்னு நீங்கள் சொன்னாலும் கூட அதுக்கு நீங்கள் அடிப்படை கட்டமைப்பு இது வலுப்படணும்ல. கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு தான் மாவட்ட தலைவர்களை மாற்றிருக்கீங்க. வயசான ஆட்களை போட்டு மாவட்ட தலைவராக போட்டு. இப்போ மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை மேற்கோ தெற்கோ வந்து மாணிக் தாக்கூருடைய மாமனார் தான் வந்து பல வருஷம் மாவட்ட தலைவர் இப்போ தான் மாற்றிருக்காரு. 20 வருஷமாக மாவட்ட தலைவர். தேனி மாவட்டத்தில் ஒருத்தர் 18 வருஷமாக போட்டு இப்போ தான் மாற்றிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் வயசானவர்கள் இந்த கட்சியில் ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இப்போ தான் நீங்கள் வந்து மாவட்ட தலைவர்களை மாற்றுறதுக்கே 15 வருஷம் ஆகுது. அப்படி கட்சியுடைய அடிமட்ட கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை தினந்தோறும் பேச வைங்க. ஒரே ஒரு அண்ணாமலை கட்சியை வளர்த்து 4% இருந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்தாப்புல இல்லையா? உங்கள்ட்ட எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க? இந்த 5 வருஷத்தில் நீங்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பியில் எத்தனை பேர் நமக்கு தெரியும்? ஜோதிமணி தெரியும், சசிகாந்த் செந்தில் தெரியும், வேறு யாருக்கு தெரியும்? அவங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்காங்க, எங்கே களத்துக்கு வந்திருக்காங்க, எத்தனை பத்திரிக்கையாளர் சந்திச்சிருக்காங்க, எத்தனை பேட்டி கொடுத்துருக்காங்க? கட்சியை வளர்க்குறாங்க, தொடர்ந்து நீங்கள் களத்தில் இருக்கணும், மக்கள் பிரச்சனையை பேசணும், போராடணும், தேர்தல் நேரத்தை வெளியே வரக்கூடாது. இதுதான் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆரம்பம். நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், தேர்தல் நேரத்தில் மட்டும் திப்பு திப்புன்னு ஈசல் மாதிரி வந்துக்கிட்டு, ஈசல் பார்த்துருக்கீங்களா, மழை பெஞ்சா திடீர்னு வரும், அது மாதிரி தேர்தல் நேரத்தில் மொத்தமாக வந்துடுறது. வந்துக்கிட்டே நாங்கள் எங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு வேணும். இவ்வளோ நாள் எங்கே இருந்த, இவ்வளோ என்ன பண்ண, வீட்டில் இருந்தார். தேர்தல் நேரத்தில் வந்து எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும், காங்கிரஸில் நாங்கள் உருவாக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு வேலையை பண்ணுறாங்க. அப்போது இது என்ன சொல்கிறோம், நம்ம காங்கிரஸ் மீது உள்ள அக்கறையெல்லாம் சொல்கிறோம். நீங்கள் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குங்கன்ற, தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசுங்க, போராடுங்க, களத்துக்கு போங்க, மக்களுக்கு நன்மதிப்பை வாங்குங்க, கேடர்ஸை உருவாக்குங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அதிகப்படியான அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ் திமுக ஓகே, அகில இந்திய அளவில் ஒரு கட்சி பெரிய கட்சி, நமக்கு அவங்களுடைய தேவை, உங்களுக்கு எங்களுக்கு தேவை, ஒரு கிவ் அண்ட் டேக் தான். நாடாளுமன்றத்தில் முக்கியமான பிரச்சனைகள் வரப்போ ஒன்றிணைந்து செயல்படுறோம். இந்தியா அலையன்ஸில் நம்ம முக்கியமான ஒரு பார்ட்னராக இருக்கிறோம். அப்படிங்கும் போது நீங்கள் போன மாதிரி 25 கொடுத்தோம், இந்த மாதிரி 28 வாங்கிக்கங்க, ராஜ்யசபா வாங்கிக்கங்கட்டான். இல்லை எங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 32 சீட்டாக வேணும், 40லேருந்து 32 வரைக்கும் வந்திருக்காங்கன்றாங்க. அதே போல் வந்து நாங்கள் திமுகவுக்கு நிறைய செஞ்சுருக்கோம், இந்த டைம் வந்து திமுக எங்களுக்காக செய்யணும் அப்படின்லாம் இல்லை. இந்த தேர்தல் எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். இந்த முறை 4 முனை போட்டியாக இருக்குது. 4 முனை போட்டி 1000 ஓட்டு கூட இந்த முறை வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் மாறும், 500 ஓட்டு கூட மாறும், 50 ஓட்டு கூட மாறும். 4 முனை போட்டியாக களமாக இருக்குது. பாஜக ஒட்டுமொத்த தன்னுடைய அதிகாரத்தையும் இங்கே பயன்படுத்தும். தேர்தல் ஆணையம், கூட்டணி கட்சிகள், பணபலம், ஆள் பலம், அதிகாரப்பலம் எல்லாத்தையும் பயன்படுத்தும். ஒரு பக்கம் வந்து எந்த அரசியல் புரிதல் இல்லாமல் இன்னொரு கூட்டம் அந்த பக்கம் நிற்கிது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறது சரியா? ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கிறப்ப நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. இன்றைக்கி சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்குது, களம் வேறு மாதிரி இருக்குது, எப்படி வேண்டாலும் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிறது மாற்று கிடையாது. அது சின்ன இடைஞ்சல் கூட வந்துடக்கூடாது. களம் 4 முனை போட்டியாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த பக்கம் நிற்கணும்? இது புரியாமல், எந்த கொள்கையும் இல்லாமல், வீட்டை விட்டு வெளியே வராத, ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வச்சுருக்க ஒரு கட்சியை வச்சு அந்த கட்சியோடு நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு பேசுகிறதுல என்ன அர்த்தம்? விசிகா இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு போச்சு. அவர் ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக சொல்லிட்டார், ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுடைய கோஷம் தான், நாங்கள் தான் முதல்ல கேட்டோம். ஆனால் அதை கேட்கறதுக்கான சுச்சுவேஷன் இப்போ கிடையாது. இந்த புரிதல் உங்களுக்கு ஏன் இல்லை? அகில இந்திய கட்சின்றீங்க, இன்றைக்கி வந்து பல மாநிலங்கள் ஆண்ட கட்சி. இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவில் காங்கிரஸ் இல்லை, வட மாநிலங்கள் இல்லை. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் மட்டும்தான், தெலுங்கானாவில் மட்டும்தான் இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது. நீங்கள் மற்றபடி பாண்டிச்சேரியில் போயிடுச்சு காங்கிரஸ். ஒட்டுமொத்த காங்கிரஸ் அப்படி மாறி போயிட்டாங்க. இவங்களுக்கு 50 சீட்டே கொடுத்தாலும் நாளைக்கு மாறி போக மாட்டாங்கிற நம்பிக்கை என்ன இருக்குது? வட இந்தியாவில் அப்படி தானே போகிறாங்க. இன்றைக்கி பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காங்கிரஸ்காரங்க. நாராயணசாமி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ மோடி பக்கத்தில் உட்காந்துருக்க போகிறாமே காங்கிரஸ்காரவங்க. அங்கே பேஸே இல்லை, உங்கள் அடிப்படை கட்டமைப்பு இல்லை, உங்கள் நிர்வாகிகள் மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு கூட யாராவது கொடுக்கக்கூடிய டேட்டாஸை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருக்குது தமிழ்நாடு? அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாமல் வந்து சில பேர் கொடுக்குற டேட்டாஸை வச்சு
சில பேர் சொல்கிற விஷயங்களை வைத்து இந்த வேலையை பண்ணுறாங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை கார்கே புரிஞ்சிருக்காரு. கார்கே ஒரு தென் மாநிலத்தை சேர்ந்தவர், பக்கத்தில் கர்நாடகத்தை சேர்ந்தவர், கர்நாடகாவோட பல பொறுப்புகளில் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். இந்த களம் அவருக்கு தெரியும் இப்போ என்ன நடக்குது. அப்போ அவர் தெளிவாக சொல்கிறாரு, வேண்டாம் திமுக கூட்டணிங்கிறது சரியான கூட்டணி, இந்த நேரத்தில் சரியான கூட்டணி. அடுத்து நம்ம கட்சியை வளர்த்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். ஆளும் கட்சியாக இருக்கிற கட்சியை வளர்ப்போம், அதுக்கு பிறகு நம்ம முடிவு பண்ணணும்னு அவர் ஒரு பண்ணுறாரு. சோனியா காந்தி பண்ணுறாங்க. ராகுல் காந்திகிட்ட தான் இந்த 2 பேர் மட்டும் போய் உட்காந்து விஜய்க்கு வந்து அவ்வளோ ஓட்டு இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, ஒரு 30% இருக்குது, இவங்களே கருத்து கணிப்பு நடத்துறது. ஆல் அவுட் நடுநிலை பத்திரிகையாளர் சில பேர் பேசுவாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நான் எழுதி வச்சுருக்கேன், இந்த வட்டை விஜய் வந்து திமுகவோட அதிகமாக வாங்குவார், அந்த பக்கெட்டில் அவளுக்கு அவ்வளோ இருக்குது, இந்த பக்கெட்டில் அவருக்கு அதிகமாக இருக்குது, இந்த கோப்பையில் அவருக்கு அதிகமாக இருக்குன்னு இவங்களாம் ஒரு கணக்கு போட்டு இந்த டேட்டாஸ் அப்படியே கொண்டு போய் ராகுல் காந்தியில் காமிச்சு, பார்த்தீங்களா நம்மளும் போயிட்டோம்னா நான் வந்து உடனே ஆட்சி அமைச்சிடலாம், 70 சீட் கொடுப்பாங்க. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காங்கிரஸ் தரப்புலேருந்து இவங்க ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, திமுக தரப்புலேருந்து இவ்வளோ தான் 27, 28 அதிகபட்சமாக +1, இதுக்கு நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள், நம்ம சைன் பண்ணிக்கலாங்கிற சொல்லிட்டாங்க. அவங்க யோசித்து முடிவு பண்ணலான்னு சொல்லி நீங்கள் டெல்லியில் கூடியிருக்கு. இதுக்கிடையில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற மாவட்ட தலைவர்கள், காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே இந்த முறை நம்ம திமுகவோட பயணம் பண்ணுவோங்கிற ஒரு ஒப்பீனியனும் கொடுத்துட்டாங்க. அப்போ ராகுல் காந்திகிட்ட கொடுத்து இந்த டேட்டாஸை கொண்டு போய் வச்சு எப்படியாவது வந்து நம்ம வந்து தாவேகா கூட போகணுன்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, காங்கிரஸுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு. மாலைக்குள்ளே வந்து இந்த முடிவு வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜ்யசபா தேர்தலோட வேட்பாளர் வந்து 5ஆம் தேதிக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணணும். இல்லை ஒன்றும் கிடையாது, ராகுலும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே ஃபோன் கால் பேசினா முடிஞ்சு போயிடும். அவங்க 2 பேரும் ஒரு சின்ன ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. இடையில ஒருத்தவங்க உட்காந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எந்த முடிவு எடுக்க போகுது காங்கிரஸுங்கிறது தெரியல. காங்கிரஸ் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடு திமுக கூட்டணி. ராகுல் காந்திக்கு மட்டும் சில தடுமாற்றம் இருக்குது, இந்த பக்கம் போகலாமாங்கிற ஒரு ஆசிலேஷனில் இருக்கிறாரு. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு 24 hours டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்ல முடிவை சொல்லுங்கள், நாங்கள் பாட்டுக்கு போகிறோம், நீங்கள் பாட்டுக்கு போங்கன்றாங்க. அது நாளைக்கு தெரியும் இது என்ன நடக்க போகுது. இதுக்கிடையில் ராதை கூட மீட் பண்ணதாகவும் போட்டி போட்டதாகவும் அன்ஃபாலோ பண்ணதாகவும் ஒரு விரிசலை பெருசாக ஆக்கக்கூடிய வேலையை இவங்க திட்டமிட்டே செய்கிறாங்க. எனக்கு தெரிந்தவரை திமுக கூட்டணியில் தான் அவங்க தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம், மிக மிக அதிகம். அதுதான் ஏன்னா இன்னைக்குள்ள தாவேகாவுடைய நிலைமையை நம்பி அவங்க போவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஓகே சார், அதே போல் நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்கல்ல சார், அதாவது இப்படி ஒரு சூழல் நடக்கல, தாவேகா கூட போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா காங்கிரஸே 2வது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்களே சார், அது நடக்க சாத்தியம் இருக்கா? அது நடக்கிறதுக்கு மிக மிக அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 96 இதே மாதிரி தான் நடந்துச்சு. 96 நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருக்கிறாரு. கீழே வந்து தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் அதிமுக ஆட்சி நடக்குது. ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஃபஸ்ட்டு டைம் ஆட்சி. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த ஆட்சியில், வளர்ப்பவன் திருமணம், மகாமகம் குளம் அப்படின்னு நிறைய ஆட்சி மேல் அதிருப்தி குற்றச்சாட்டுகள். அப்போ அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மீண்டும் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணுங்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழுவதுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ ஐயா மூப்பனார் தலைமையில் ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அகில இந்திய காங்கிரஸ் அதிமுகவோட கூட்டணி புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து திமுக கூட்டணி. இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் சிதம்பரமாக இருக்கட்டும், மூப்பனாராக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களுமே அன்றைக்கி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், பீட்டர் அல்போன்ஸ் எல்லாருமே சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து சத்தியமூர்த்தி பவன்லேயே ஆரம்பித்தாங்க. சத்தியமூர்த்தி பவனே அவங்க கையில் தான் இருந்துச்சு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி டீனரில் ஆஃபீஸ் போட்டாங்க. சத்தியமூர்த்தி பவனில் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ் அன்றைக்கி மூப்பனார் தலைவராகி திமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி, அது தமிழ்நாட்டினுடைய அன்றைக்கி எதிர்கட்சி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ். அந்த தேர்தல் 96 தேர்தலில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி படுதோல்வி. ஜெயலலிதா 2 தொகுதியில் போட்டி போகிறாங்க, காங்கேயம் பர்கூர், 2லேயுமே தோல்வி. காங்கிரஸ் வாஷ் அவுட்டு. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. மீண்டும் அந்த 96 திரும்ப வரப்போதா, பண்ண போகிறாங்களான்னு தெரியல. இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் பெரும்பாலானவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் முடிவு எடுக்கிறாங்க, திமுக கூட்டணி சரிங்கிறதான் முடிவு எடுக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும் அந்த வேலையை செய்கிறாங்க. ஒரு சில நிர்வாகிகள் வந்து நமக்கு ஒரு ஹைலைட் கிடைக்கும், நம்ம வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 50 துணைத் தலைவர் இருப்பாங்க, ஒரு 50 துணை பொதுச் செயலாளர் இருப்பாங்க, ஒரு 50 துணை பொதுச்செயலாளர் துணை பொதுச்செயலாளர் இருப்பார். ஏகப்பட்ட குரூப் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு ஹைலைட் கிடைக்கும் இல்லையா, நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மோஸ்ட் சீனியராக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே திமுக நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறது தெரியலை. வரக்கூடிய தகவல்னால் பெரும்பாலும் திமுக கூட்டணியோட பயணம் பண்ணுறதுக்கு அத்தனை வாய்ப்புகள் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த விரிசலை பெருசாக்கிடணும், இதுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்திடணும்னு ஐடி விங்கை வச்சு அறிக்கை விட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. பல்வேறு தகவல்கள் பாருங்க.